ஹாய் சிஸ்டர், இது வந்து நான் இந்த நியூட்ரிஷேக் யூஸ் பண்ண வந்து என் சின்னவருக்கு தான். என் சின்னவருக்கு ஏஜ் வந்து 7. ஓகே, அவர் வந்து சின்னத்துலேருந்தே வந்து வீக் தான். ஏன்னா என் ப்ரெக்னென்சி டைமில் வந்து அவர் வந்து எனக்கு கிடைச்ச டைம் எப்போன்னா வந்து 8 மாதத்துலேயே வந்து எனக்கு டெலிவரி ஆகிட்டு என் வாட்டர் பேக் லீக் ஆகி அப்படி சின்ன பிரச்சனையில் 8 மாதமே லீக் ஆகிட்டு அதை சுற்றி புள்ள வந்து சரியான வீக் புள்ளிட முள்ளும் அப்படி பலன் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு விட்டமின் கூடையாகவே அந்த பிள்ளைக்கு எடுக்க சொன்னேன். அப்போ அவர் மிச்சமே மறந்துள்ள தான், சின்னத்துலேருந்தே மறந்துள்ள தான். அவருக்கு டக்கண்டே காய்ச்சல் வரும், சளி பிரச்சனை அப்படி எல்லாமே டக்கனே தொத்துடுமேண்டா அவர் சரியான வீக் அப்படின்ட்டு விட்டமின்ஸ் நாங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். இப்போ நான் எபெக்ஸோரால் ஜாயின் ஆகி வந்து ஒரு 8-9 மாதம் ஆகுது. நான் ஜாயின் ஆகி 2 மாதத்துக்கு பிறகு தான் பிள்ளைக்கு வந்து நியூட்ரிஷேக் எடுத்து கொடுத்தேன். மாஷா அல்லாஹ், அப்போ பிஃபோர் ஆஃப்டர்ன்னு சொல்லி நல்லாவே டிஃப்ரெண்ட் விளங்குற பிள்ளைக்கிட்ட வந்து அவருடைய ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அவர் செய்கிற சில விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், மற்ற படிக்கிற மெத்தட், விளாடுற மெத்தட். புள்ள விளாடவே மாட்டேன், விளாடினாலே கை கால் வருத்தம், முள் வருத்தம் வேண்டும், காலெல்லாம் சரி, பாதமெல்லாம் வலி அப்படின்டுவாங்க. ஆனால் இப்போ மாஷால்லா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் நல்ல ஆக்டிவாக இருக்கிறேன். வந்து நான் வந்து விடாமல் நியூட்ரிஷேக்கை கண்டினியூஸாக எடுத்து கொடுக்குறேன். வந்து முடிகிறதுக்கு முந்தையே டின் எடுத்து வச்சிருவேன்னா என் பிள்ளைக்கு அவ்வளோ ஆன்சர். உண்மைக்குமே நான் வந்து இது எல்லா மதர்ஸ்க்குமே சொல்கிறேன். வந்து எங்களோட பிள்ளையை நாங்கள் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறோமா, ஆனால் கட்டாயம் பிள்ளைக்கு நாங்கள் கேர் எடுத்த ஒரு விஷயம் செய்யணுமென்ற வந்து நியூட்ரிஷேக் எடுத்து கொடுக்குறது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட். நான் அந்த விஷயத்தில் மிச்சமே சந்தோஷமாயிக்கிறேன்னு வந்து ஜஸாக்கல்லா ஹைரா. எனிவேஸ், தேங்க்யூ எபெக்ஸோரா.